வேலூர் கிளர்ச்சி இந்திய சுதந்திர போராட்டத்தின் மறைந்த முதல் தீப்பொறி 1806இல் வேலூர் கோட்டைக்குள் இருந்த இந்திய சிப்பாய்கள் மனதில் கோபம் கொதித்துக் கொண்டிருந்தது. காரணம், பிரிட்டிஷ் விதித்த புதிய டிரெஸ் ரூல். அவர்கள் தாடி மீசை வைத்துக் கொள்ளக்கூடாது, மத சின்னங்கள் அணியக்கூடாது. இது அவர்களின் நம்பிக்கையை நேரடியாக அவமதித்தது. இந்த அவமானம் மெதுவாக ஒரு கிளர்ச்சியாக மாறியது. ஜூலை 10ஆம் தேதி நள்ளிரவு. கோட்டை அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. திடீரென இந்திய சிப்பாய்கள் எழுந்தார்கள். இது போதும் என்ற கோபத்தில் அவர்கள் ஆயுதம் எடுத்தார்கள். பிரிட்டிஷ் அதிகாரிகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். சில நிமிடங்களில் கோட்டை முழுவதும் குழப்பம். பிரிட்டிஷ் படை அதிர்ச்சியடைந்தது. சிப்பாய்கள் கோட்டையை கைப்பற்றினார்கள். அந்த சில மணி நேரம் வேலூர் கோட்டை இந்தியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனா அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஆர்காட் பகுதியில் இருந்த பிரிட்டிஷ் படை உடனடியாக வந்தது. கடுமையான தாக்குதல் தொடங்கியது. கிளர்ச்சியை இரக்கமின்றி ஒடுக்கினார்கள். நூற்றுக்கணக்கான இந்திய சிப்பாய்கள் அங்கேயே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பலர் கைது செய்யப்பட்டார்கள். சிலர் பொதுமக்கள் முன் தூக்கிலிடப்பட்டார்கள், மற்றவர்களுக்கு பயம் காட்ட. முடிவு, இந்த கிளர்ச்சி தோல்வியடைந்தது. ஆனா அது ஒரு முக்கியமான செய்தியை விட்டுச் சென்றது. இந்தியர்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இந்த 1806 கிளர்ச்சிதான் பின்னாடி வந்த பெரிய போராட்டங்களுக்கு விதை போட்டது. குறிப்பாக